ஹலோ ஆல், இன்னைக்கு வந்து மதன் கௌரி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பிக் பாஸ் ரிலேட்டடாக. ஸோ அவர் கேட்ட கேள்வி எல்லாமே வந்து 100% கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன் மக்களே. இவ்வளோ சம்பவம் நேற்று நைட்டில் நடந்திருக்கு. பிக் பாஸ் ஏன் ஒரு வார்த்தை கூட கேட்கல? பிக் பாஸ் எல்லாத்துக்குமே வருவாங்களே, திவு நைஸ் ஷர்ட், அரோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போவே அந்த டாஸ்க் வந்து ஸ்டாப் பண்ணி அடுத்த வேலையை பார்த்துருக்கணும்ல. ஏன் பண்ணல? ஏன்னா உங்களோட டிஆர்பிக்காக யார் குடிக்கட்டாலும் பரவாயில்ல, யாரோட வாழ்க்கை நாசமாக போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அதை அப்படியே வந்து லைவ் அப்படியே ஷூட் பண்ணியிருக்கீங்க. எங்க அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே உங்களை நம்பி தானே வராங்க உள்ள. அவங்க ஏதாவது தப்பு செஞ்சால் நான் திருத்துவேன், நான் இருக்கேன், நீங்கள் ஆடுங்க, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறீங்கல்ல. இவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு, ரெண்டு சைட்லேயும் தப்பு இருக்குது. நான் ஒருத்தர் மட்டும் சொல்லலை, பாரு கமருதீனும் அதே மாதிரி சாந்திரா கிட்டே தப்பு இருக்குது. சாந்திரா தான் இத்தனைக்கும் அந்த ஃபைட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க தான் கேவலமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பச்சை பச்சையாக வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறமே கார்ல இருந்து தள்ளி விடுறாங்க. நெக்ஸ்ட் விக்ரம் பேசுறாங்க, செம்ம பச்சை பச்சையா. சபரி பேசுறாங்க, திவ்யா பேசுறாங்க. அங்கே இருந்த ஒருத்தராவது அங்கே மரியாதைக்காக வந்து பேசியிருப்பாங்களா? இத்தனையும் வந்து நடந்தது பிக் பாஸ் தலைமையில் நடந்திருக்கு. ரொம்ப கேவலமான விஷயம். இது அப்போவே ஸ்டாப் பண்ணி கண்டஸ்டன்ஸ்க்கு வார்னிங் கொடுத்து அந்த டாஸ்க்கை வந்து ரீஸ்டார்ட் பண்ண வச்சுருக்கணும்ல. இது எடிட் பண்ணாமல் எதுக்கு நீங்கள் இப்படி போட்டிருக்கீங்க? உங்களுடைய சேனலுக்கு டிஆர்பி வேணும். இந்த ஒரு கேவலமான விஷயத்துக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? உங்களை நம்பி வந்த கண்டஸ்டன்ஸை வந்து உங்களுடைய எச்சத்தனமான டிஆர்பிக்காக பலி கொடுத்துட்டீங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். எங்க மலையாளத்தில் இந்த மாதிரி நடந்திருக்குங்க. சீசன் 6 வந்து ஒருத்தன் வந்து அடிச்சிருக்கான். அடிக்கிறது காமிக்கல, ஆனால் அடிச்சு அடுத்த செகண்ட்லேயே யார் அடித்தாங்களோ அவனை வந்து கன்ஃபியூஷன் ரூமில் வந்து கூப்பிட்டுட்டு போய் அதுக்கப்புறமேட்டு அவங்ககிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்டு அப்படியே வந்து ஹைட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ மோகன்லால் வர வரைக்கும் வந்து அவன் சீக்ரெட் ரூமில் இருந்தான். அதுக்கப்புறம் வீக்கெண்டில் மோகன்லால் வந்து உடனே வந்து எவிக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. இதுதானே பண்ணணும், இப்படி தானே இருக்கும். ஒரு சேனலில் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ கோடி மக்கள் வந்து பார்க்குறாங்கன்னா நீங்கள் சொல்வீங்களே பார்வதி கமருதீன் வந்து அநாகரிகமாக இருக்குது, அவங்க செய்யறது பேசுறது எல்லாமே வந்து நாகரிகம் கிடையாதுன்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ நீங்கள் இப்போ காமிச்சது மட்டும் என்ன? நான் இந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். என்னோட எச்ச பொறுக்கிங்களா? உங்களோட டிஆர்பிக்காக அவங்க 2 பேரோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிவிட்டு மற்றவங்களையும் வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்க. இப்போ சாந்திராவுக்கும் வந்து பேர் காலி தான், அவளும் வந்து டேமேஜ் தான் இருக்கா. இதெல்லாமே பண்ணிட்டு இப்போ கேவலமாக வந்து அவங்கள வந்து பலி கொடுக்க போகிறாங்க, இந்த ரெட் கார்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஏன் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்க வேண்டியது தானே? எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க விடுங்க, இன்னொரு சான்ஸ் கொடுங்க. எதுக்கு தேவையில்லாமல் உடனே வந்து வெளியே அனுப்புறீங்க? எங்கே போச்சு உங்களுடைய இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடெல்லாம்? இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டாக்ஸிக் யூடியூபர்ஸ் இருப்பாங்கல்ல, ஐயோ இதுக்கு பிக் பாஸே மேலேன்னு சொல்லலாம். ஏதோ இவங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு வீடியோவில் வந்து போடுறான் பாருங்க. அவனுங்கெல்லாம் வந்து பச்சை பச்சையாக கேட்குறாங்க பார்வதி கமருதுன்னு. எதுக்கு? எல்லாமே வந்து யாரால? பிக் பாஸால தான் வந்து. விஜய் டிவின்னு ஒரு பெரிய சேனல், அதில் வந்து ஒரு பெரிய ஒரு ஷோ, இந்தியாவிலே வந்து பிரபலமான ஒரு ஷோ வந்து ஒரு குரூப் ஒன்று நடத்துது. அதில் வந்து நானும் ஃபேமஸ் ஆகலாம், இல்லை என்னோட திறமையை காமிக்கலான்னு சொல்லிட்டு உங்களை நம்பி வந்து கையெழுத்து போடுறாங்களே, அவங்களுக்கு கொடுக்குற பரிசு இதுதான். ஒருத்தனோட கரியரை பறித்து, லைஃப்பை பறித்து, கெட்ட பேர் உருவாக்கி எத்தனை சீசனில் நீங்கள் இப்படி பண்ணிட்டே இருப்பீங்க? உங்களெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? வேலை தெரியலைன்னா சாத்திட்டு போக வேண்டியதானே? எதுக்கு இந்த ஷோ வந்து சூப்பர் ஹிட் ஷோ, டிஆர்பிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறீங்களே, அந்த பையனோட கரியர் யோசிச்சு பார்த்தீங்களா? அவன் சோத்துக்கு என்ன பண்ணுவா? உங்கள் வீட்டில் இருந்து சாப்பாடு போடுவீங்களா? அந்த பொண்ணோட கரியர் யோசிச்சிங்களா? நீங்கள் கொண்டு போய் கொடுப்பீங்களா, இல்லை உங்களோட சொத்தை எழுதி கொடுப்பீங்களா? சொல்லுங்க. எல்லாமே பண்ணுறது பண்ணிட்டு பழி ஃபுல்லாக வந்து இப்போ அந்த 2 பேர் மேலே. இது அப்போவே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே. இப்போ பாரு கமருதீன் சாந்திராலாம் வந்து கெட்ட வார்த்தை பேசும்போதே வந்து உடனே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு டாஸ்க் வந்து இன்னொரு தடவை ரீகேம் பண்ணியிருக்கலாமே. கேம் தானே, பெரிய உலகமாக போரா நடக்குது, எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துன்னு இருக்குது. எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஒரு சுவிட்சை தட்டினா எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிரும். அதை பண்ணாமல் நீங்கள் வந்து அவங்க என்ன பண்ணாலும் பண்ணிக்கட்டும், நாங்கள் வேடிக்கை பார்க்குறோன்னு சொல்லிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துன்னு இருக்காங்க. இதில் வேற நாங்கள் இருக்கோம் இங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாயில நல்லா வருது.